இந்த உலகமே அதிர்ந்து போன சம்பவங்கள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம மைண்டுக்கு வரக்கூடிய அந்த தேதி செப்டம்பர் 11, 2001. உலகின் தூங்கா நகரம் அப்படின்னு சொல்லப்படுற நியூயார்க். காலையில எப்போதும் போல எல்லாரும் எழுந்து பரபரப்பா வேலைக்கு கிளம்பிட்டு இருந்த நேரம். உலக வர்த்தக மைய கட்டிடத்தின் மீது சரியா காலையில 8:46 மணிக்கு 110 மாடிகள் கொண்ட உலக வர்த்தக மைய கட்டிடம், அதாவது ட்வின் டவர்ஸ், 93 மற்றும் 99வது மாடிக்கு நடுவுல நார்தன் சைடுல இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்குது. திடீர்னு எங்கிருந்தோ ஒரு விமானம் அதிவேகமா வந்து மோதி வெடிச்சு சிதறி போச்சு. அங்க இயல்பா நடந்து போயிட்டு இருந்தவங்க எல்லாம் மேல பார்க்கும் பொழுது ஏதோ விமானம் அதிவேகத்தோடு வந்து மோதினதா நினைச்சாங்க. இது ஜஸ்ட் ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு பல பேர் நம்பி இருக்கும் போது 81 பயணிகள் 11 பணியாளர்களோடு பாஸ்டன்ல இருந்து லாஸ் ஏஞ்சலுக்கு புறப்பட்ட விமானம் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் போயிங் 767 விமானம் தான் அது. இது விபத்து தான் அப்படின்னு நினைச்ச மக்கள் அவ்வளவு பெரிய கட்டிடம் கொழுந்து விட்டு எரியறத பார்த்த உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம நாலா பக்கமும் ஓட ஆரம்பிச்சாங்க. மறுபக்கம் அந்த கட்டடத்துல இருந்த நூற்றுக்கணக்கான மக்கள் கருகிட்டு இருந்தாங்க. அதே பாஸ்டன் விமான நிலையத்துல இருந்து புறப்பட்ட யுனைடெட் ஏர்லைன்ஸ் 175 போயிங் 767 விமானம் கரெக்டா காலையில 9:03 இருக்கும் பொழுது ட்வின் டவர்ஸோட சதன் பக்கம் மோதிச்சு. அமெரிக்காவோட ஆளுமைய பறைசாற்றிட்டு இருந்த அந்த கட்டிடங்கள் படிப்படியா சரிய ஆரம்பிச்சது. அப்போதுதான் மக்கள் அனைவரும் ஏதோ ஒரு விதமான அசம்பாவிதம் நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த சம்பவத்தை பார்த்த உலக மக்கள் அனைவரும் பதறிய நிலையில தான் இருந்தாங்க. இதை தொடர்ந்து மூன்றாவதாக அமெரிக்காவின் ராணுவ தலைமையகமான பென்டகனையும் அட்டாக் பண்ணிருக்காங்க. நாட்டோட பாதுகாப்பு அரணா விளங்கிய அந்த பென்டகனை தாக்கியதும் நாட்டு மக்கள் எல்லாம் பயந்து போனாங்க. அந்த நொடிதான் அமெரிக்கா உணர்ந்தது இது தீவிரவாதத்தின் தாக்குதல்னு. நான்காவதாக மற்றொரு விமானத்தை கடத்தி வச்சிருந்தாங்க. அது வெள்ளை மாளிகையை தாக்குமோன்ற பயத்துல இருக்கும் போது பென்சில்வேனியா மாகாணத்துல ஒரு இடத்துல வெட்ட வெளி பகுதியில அந்த விமானம் நொறுங்கி கிடந்தது. இதற்கு காரணம் விமானத்துல இருந்த பயணிகள் தொடர்ந்து தீவிரவாதிகளோட சண்டை போட்டதால நிலை தடுமாறி வெட்ட வெளியில் வெடித்து சிதறியது. அப்போ அந்த நான்காவது விமானம் எதை நோக்கி பயணித்தது அப்படின்றதுக்கான பதில் இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இரண்டாவது உலக போரை நிறுத்தணும் அப்படின்றதுக்காக 1945வது வருஷம் அமெரிக்கா ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஹிரோஷிமா அப்படின்ற இடத்துல லிட்டில் பாய் அப்படின்ற ஆட்டோமிக் பாம்பை டிராப் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 1800 ஃபீட் ஹைட்ல இருந்து டிராப் பண்ணப்பட்ட இந்த பாம் சூரியனுக்கு மேல இருக்கக்கூடிய வெப்பத்தை விட அதிக அளவு வெப்பத்தை உருவாக்கி அதிக அளவு அழிவை உருவாக்கணும்ன்றதுக்காகவே கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் அளவுக்கு வாழ்ந்த சாதாரண மக்கள் எல்லாருமே காத்தோட காத்தா கருகி கலந்து போனாங்க. இந்த சம்பவம் உலகத்தை உலுக்கிய சம்பவம். இன்னைக்கு வரைக்கும் இந்த சம்பவத்தை கேட்கும் போது மனதுல ஒரு அதிர்வு ஏற்படதான் செய்யுது. இந்த உலகத்தையே உலுக்கிய பல சம்பவங்கள்ல இந்த 2 சம்பவங்கள் மிக முக்கியமானவை அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காம சூரியன் எக்ஸ்பிளைன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.